பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் ஒரு சிலருக்கு மயக்கமாக இருக்கும், கொஞ்சம் லேசாக தலைவலிப்பதை போல இருக்கும், ஒரு அசௌகரிய உணர்வு இருக்கும். எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. அதனால தான் இந்த சர்க்கரை வியாதியும் பிளட் ப்ரெஷரை சைலண்ட் கில்லர்னு சொல்வார்கள். ஏன்னா அந்த அடையாளம் காட்டி உபாதையை கொடுத்து உடனே மருத்துவம் பார்க்க வைக்காமல் அமைதியாக உடம்பில் இருந்து முற்றி 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 அதிக நிலைக்கு போய் திடீரென்று ஹார்ட் அட்டாக், கிட்னி டேமேஜ், லிவர் டேமேஜ், எல்லா டேமேஜும் கொண்டு வந்து சேர்த்து விடும். அதனால் இந்த குருதி அழல் என்கின்ற இரத்த அழுத்தத்தை நாம் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய மருத்துவமனையிலே பார்ப்பேன், ஐடியிலே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற என்பார்கள், இளம் வயது 30 வயது 35 வயது இருக்கும். எந்த விதமான உபாதையும் அவர் உடலில் இருப்பதற்கு அறிகுறிகள் இருக்காது. சொல்வார், ஐயா ப்ரெஷர் மட்டும் குறையறது இல்லையா. ப்ரெஷர் இருந்தால் என்ன ஆகும்? ப்ரெஷர் தொடர்ந்து அதிகமாக இருந்து கொண்டே இருந்தால் சிறுநீரகத்தை சேதப்படுத்தி விடும். ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பிளட் ப்ரெஷரை ஏறாமல் கூட்டாமல் பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது.